பாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த பார்ட்டனிங் பவர். அடிக்கடி உங்களுடைய சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். ஆர்டிக்கல் 72 இது டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வருட தண்டனையை 2 வருடமாக குறைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ தட் இஸ் ஆர்டிக்கல் 72ன்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உடனே வழங்கப்பட்டுவிடும். சரி, வாட் இஸ் பார்ட்டனிங் பவர் அப்படின்னா மன்னித்தல்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்ட்டனிங்கோட மீனிங் தெளிவாக போட்டிருக்கேன் தமிழில், மன்னிப்பு. எதை மன்னிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கும்போது மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வந்துடும். இந்திய அரசியல் அமைப்பின் ஆர்டிக்கல் 72 படி குடியரசு தலைவர் சில குறிப்பிட்ட வழக்குகளில் குற்றவாளியின் தண்டனையை மன்னிக்க குடியரசு தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வேற யாருக்குமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரியான அதிகாரம் வழங்கலை அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. குடியரசுத் தலைவர் தட் இஸ் பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் பவராக பார்க்கப்படுகின்றது. பிரசிடெண்ட்டுடைய பவரில் இது மிக முக்கியமான பவராக பார்க்கப்படுகிறது. ஒரு தூக்கு தண்டனை கைதியை அவர் விடுவிக்கலான்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அந்த வழக்கை இவருக்கு ஆனரபிள் கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுக்குது. இவர் அதை மன்னித்து வெளியில் விடுறாருன்னா இவரும் பல ஆய்வுகளுக்கு பிறகு தான் அதை மன்னிப்பாருன்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி உடனே ஒரு தூக்கு தண்டனை கைதியை அவர் விடுவிச்சிருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சில குறிப்பிட்ட வழக்குகளில் மட்டும் அவர் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக அந்த தவறை செஞ்சுருக்கணும். அப்படின்லாம் இந்த சர்க்கம்டென்சல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை காரணமாக அந்த ஒரு விவகாரத்தை செஞ்சுருக்கணும், அவர் முதல் குற்றவாளியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விவகாரங்கள் இருக்குது. அந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரால் மன்னித்து அந்த தண்டனை குறைக்கப்படும் அல்லது மாற்றப்படும் அல்லது நீக்கப்படும் அல்லது விலக்கப்படும் அல்லது அவரை விடுவித்து வெளியே அனுப்பப்படும். எதை வேணாலும் நடக்கலாம். இந்த 5 கான்செப்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிக்கல் 72 படி ரொம்ப தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 5 வழிகளில் அவரால் மன்னித்து ஒரு குற்றவாளியை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்ட்டன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம். மன்னிச்சு வெளியில் அனுப்புறது. ஒரு தண்டனை கைதியை மன்னிச்சுட்டு போடா, இதுக்கப்புறம் நீ பொசிஷன் போடா, இதுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை மன்னித்து வெளியில் விடுறது, அதாவது ஜெயிலேருந்து வெளில விட்டுறது. தூக்கு தண்டனை கைதியை உன்னுடைய தூக்கு தண்டனை நிராகரிக்கப்படுகிறது, உன்னுடைய மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நீ வெளியில் போயிட்டு நல்ல மனிதனாக வாழு அப்படின்னு மன்னிச்சு விடுறது தான் இந்த பார்ட்டன் அப்படின்ற கான்செப்ட். கம்யூட்டேஷன் அப்படின்னா என்னென்னு மீனிங் பார்த்தீங்கன்னா, தண்டனை மாற்றம். தூக்கு தண்டனை கைதி கன்வெர்ட் இன்டு லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட், அதாவது ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றுறது, ஆயுள் தண்டனை கைதியை கன்வெர்ட் இன்ட்டு ஒரு 5 இயர்ஸாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி தண்டனைகளை மாற்றுறது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு கடும் காவலில் இருக்கிற ஒரு சிறை கைதியை பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறது. ஒரு சாதாரண சிறைவாசம் அனுபவிங்க, நீங்கள் சூழ்நிலை காரணமாக அதை தப்பை செஞ்சிட்டீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவர் செய்யலாம். அவர்கிட்ட கருணை மனுவை அழித்து அவர் பரிசீலனை செய்து அவருடைய ஒப்புதல் பெறப்பட்டவுடன் கடுமையான தண்டனை கொடுக்கின்ற அந்த கைதிக்கு இல்லை இலகுவான தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெமிஷன், தண்டனையை குறைத்தல். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 7 வருட கடுங்காவல் தண்டனையை 4 வருட சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சாதாரண சிறைவாச தண்டனையாக மாற்றுறது. இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பைட் அப்படின்னா தண்டனை விலக்கு. தண்டனையிலிருந்து விலக்கே அழிச்சிடுறாங்க, கிட்டத்தட்ட மன்னிப்பு மாதிரி தான். 7 வருட தண்டனையை விலக்கு அளித்து இது வரைக்கும் நான் 4 வருஷம் இருந்துட்டீங்க, நீங்கள் இதோடு நீங்கள் வெளியில் போயிட்டு நல்லபடியாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விலக்கு அளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெப்ரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அவகாசம். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு ஒரு டேட் குறிப்பிட்டுடுவாங்க. அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா அவர் கருணை மனுவை அவர் அமுச்சு வைப்பார். அந்த கருணை மனுவை பரிசீலித்த ஆனரபிள் பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாத காலத்திற்கு அவரை தூக்கில் போடாதீங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொன்னாருன்னா அதற்கு அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க.
இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்டனிங் பவர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மன்னிச்சு விடுறது மட்டும் எழுதுவீங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதி மட்டும்தான் உங்களுடைய நினைவில் இருப்பார். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 5 வகையான மன்னித்தல் இருக்குதுன்றதை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான குற்றங்களையும் நீங்கள் உட்புகுத்தி எழுத போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இவர் ஆனரபிள் பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுவை சப்மிட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான். கருணை மனு, மன்னித்தல் மனுவை பார்த்தீங்கன்னா ஆனரபிள் பிரசிடெண்ட்டுக்கு அவர் கொடுத்துருக்கணும். அப்போனா ஒரு சிறையில் நன்னடத்தையோடு நடந்திருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் எழுதணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எல்லாரும் அப்படியே பார்ட்டன்னா உடனே தூக்கு தண்டனை கைதியை மன்னித்து அவர் வெளில விட்டுருவார், ஆர்டிகல் 72 படி அப்படின்ற மாதிரி எழுதி விடாமல் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் எழுதும்போது உங்களுடைய பேப்பர் மிக நேர்த்தியாக ஃபில் ஆகிறது மட்டும் இல்லாமல் மிக அழகாக இருக்கும்ன்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க. முழு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதற்குண்டான ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். கேதர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1989 ஒரு நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. எதன் பிரகாரம்? ஆர்டிகல் 72 பிரகாரம். சரி, அப்படி மன்னித்து விடப்பட்ட அந்த வழக்குகளை நம்ம ஆய்ந்து ஆராயலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. அதாவது நீதிமன்றம் கஷ்டப்பட்டு அவருக்கு ட்ரையல்லாம் நடத்தி ஃப்ரேம்லாம் இஷ்யூ பண்ணி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க, இவங்க சர்வசாதாரணமாக விடுவிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அதிகாரத்தை, அதாவது ஆர்டிகல் 72 அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம், ஆனால் அதற்கு முகாந்திரம் இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் ப்ரைமா பேசி இருக்கணும். அவங்க வித்து இன்டென்ஷனோடு எதனா ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தா கண்டிப்பாக ஆலோசித்து நம்ம அந்த தீர்ப்பை அவருடைய மன்னித்தலை மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன வழக்கு தான் இந்த கேதர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 5 டாபிக் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.